விளையாண்டா மட்டும் பத்தாது, கூடவே கொஞ்சம் படிக்கணும். மாமா படிங்க. வீடு வாடகை கேட்டு வந்திருக்காங்க. வணக்கங்க. வணக்கம்மா. அப்பா, பொண்ணுக்கு வீட்டை சுத்தி காட்டவா? உங்க வீட்டுக்கு போகணும்னா ஹால் வழியா தான் போகணும். எங்க மாமா வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காரு. இது இன்னொரு பெட்ரூம். வாவ், வீடு அழகா இருக்கு அங்கிள். ரொம்ப நல்லா கட்டிருக்கீங்க. வீட்டை இவர் கட்டலாமா? மேஸ்திரிக்கே கட்டினாங்க. எந்த வீடா இருந்தாலும் மேஸ்திரி தான் கட்டுவாங்க, இஸ்திரி போடுறவங்க இல்ல. இவன் என் பெரிய பையன், என்கிட்ட தான் அசிஸ்டன்ட் லாயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் என் மருமக, ஹவுஸ் வைஃப். எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், அவன் மேல இருக்கான். அவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. அவன் ஒரு இடியட், வீணா போன வெட்டி முண்டம், வேலை இல்லாத தண்டச்சோறு. எல்லாமே அவனுக்கு சரியா பொருந்தும். ரெண்ட் எவ்வளவு அங்கிள்? 30,000. 20,000. என்ன குறைச்சிட்டாரு? ஏதாவது பில்லுல வைப்பாரு, பாப்போம். வித் வாட்டர் பில், கரண்ட் பில், பர்னிச்சர், கேஸ், இன்க்ளூடிங் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ். உனக்கு இப்போ அதிகமா இருந்தா சொல்லு, குறைச்சிடுறேன். சோ நைஸ் அங்கிள். எந்த கிளைண்ட்டுக்கும் 10 ரூபாய் கூட குறைக்க மாட்டேன். ஒரு ரேடியோ 10,000 குறைச்சிட்டீங்களா? அந்த பொண்ணை பார்த்தா உங்க அம்மா மாதிரி இருக்காடா. அம்மாவை போல இருக்கான்னு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுப்பியா நீ? போகட்டும் விடுறா. உங்க அம்மாவுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஷாப்பிங் பண்ணதா இருக்கட்டும். எத்தனை மந்த் அட்வான்ஸ்? 3 months. 1 month. இருக்கட்டும் அங்கிள், 3 months அட்வான்ஸ். தேங்க்யூ. நாளைக்கு நல்ல நாள். நான் நாளைக்கே வந்து பால் காய்ச்சறேன். வரேன் அங்கிள். உங்களை வழி அனுப்பி. இந்த வயசுல ஓவரா தலையாட்டினா புடிச்சுக்கோ. கழுத்து. ஹலோ அர்ஜுன், ஒரு குட் நியூஸ். நேத்து ராத்திரி தான ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சது, அதுக்குள்ள குட் நியூஸா? ச்சே, அது இல்லங்க. நான் ஒரு வீடு பாத்திருக்கேன். only 20,000 rent, all facilities. உன் டேஸ்ட் எனக்கு தெரியாதா? வீடு கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஆமா, 3 month அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். 3 months என்னமா, 1 year கூட கொடுத்துரு. இது என்னடா, சாய்பாபா பாட்டு அங்க கூட கேக்குது. அம்மாடி, என்ன இங்க சாய்பாபா பாட்டு கேக்குற மாதிரி போன்லயும் கேக்குது? என் ஆபீஸ் பக்கத்துல கூட சாய்பாபா கோயில் இருக்கு. நீ சொன்னது சாய்பாபா கோயில் பக்கத்துல இருக்க லாயர் ஹவுஸா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? கிளாசிஃபைட்ஸ்ல அந்த வீட்டை நானும் பார்த்தேன். சாச்சா, அந்த வீடு வேணாம். ஏன் இவ்ளோ வெறுப்பா பேசுறீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உனக்கு சந்தோஷமே இல்லல்ல? சாச்சா, அப்படிலாம் கிடையாது. I really love you. I'm quite happy. ஆனா அந்த வீடு வேணாம். அந்த வீட்ல உள்ளவங்களுக்கு வாஸ்து சரியில்லை. வீட்ல இருக்கவங்க அந்த வீட்டு வாஸ்து சரி கிடையாது. யாருங்க அப்படி சொன்னது? பெரிய இடம், பெரிய வீடு, நல்ல மனுஷங்க. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீ ஃபிக்ஸ் ஆயிட்டா நான் ஃபிக்ஸ் ஆகாம இருக்க முடியுமா? பை. ஐயோ கடவுளே, இந்த அஸ்வின் இருந்தானா ஏதாவது ஐடியா கொடுப்பான். டேய் அஸ்வின், எங்கடா போய் தொலைச்ச? யார் சார்? டெரரிஸ்டா? அவன் டெரரிஸ்ட் இல்லடா, திருடுடா. அவன் திருடன் இல்ல, திருட்டு பையன். அதாவது என்னோட பையன். பையனை ஏன் சார் துரத்தணும்? அவனை ஹோம் கார்டு செலக்ஷனுக்கு போக சொன்னா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் முடிங்கயா. ஏய் ஏய் ஏய், எங்க காணோம்? சிவப்பு சட்டை போட்ட பாப்பா, சில்கி ஹேரோட ஒல்லியா ஒரு ராஸ்கல் இந்த பக்கம் வந்தானாமா? வரல. வரலையா? சிவப்பு சட்டை போட்ட பாப்பா, உன் பின்னாடி இடுப்பு பிடிக்கிறது யாருமா? என்னோட பாய் ஃப்ரெண்ட். அந்த வீணா போனவனுக்கு இந்த மாதிரி ஃபிகர் எல்லாம் கிடைக்காது. யோ, மறுபடியும் தப்பிச்சிட்டாயா? வாங்கயா. கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்தின இந்த ஹிப்பு ஓனர் யாரு? நீயா? நான் தான். அன்னைக்கு அப்படி பார்த்த, இன்னைக்கு இப்படி பார்த்த, இப்ப என் இடுப்பை கூட பிடிச்சிட்ட. வேணும்னு யாராவது பிடிப்பாங்களா? அவசரத்துல பிடிச்சிட்டேன். சாரி. சாரி சொன்ன சரியா போயிடுமா? இடுப்பை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மார்னிங் யோகா பண்ணணும், ஈவினிங் ஜாகிங் பண்ணணும், ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, கேலரி ஃபுட் கூட சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி காப்பாத்திட்டு வரீங்க. அழகான இடுப்பை ஈஸியா நீ வந்து பிடிக்கிற. போதும் உன் இடுப்பு புராணம். அது சரி, விழுந்துட்டியா இல்லையா? நான் அந்த டைப் இல்ல. வேற என்ன டைப்? அது ஒரு டைப். அந்த டைப்பா? ஏய்,
என்னது நேத்து மதியம் மேரேஜ் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னைக்கு வீடு பார்த்து நாளைக்கு கிரக பிரதேசமா பேட் டைம் உன் கூட பேட்மிண்டன் ஆடுது மச்சான். அனாதானா பிரச்சனை இருக்குன்னு தெரியும்டா. அனாதான் சொன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கலையே. ஏதாவது பண்ணி எங்க அப்பா வீட்டுக்கு கூடி வராம பாக்கணும். ஐடியா என்னடா? அந்த பொண்ணு IS சொல்லிடலாமா? நீயும் ஐடியா அந்த மாதிரி பண்ணான்னு வைக்கேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா தான் என்ன வாதாடி வெளியில எடுக்கணும். புரிஞ்சுதா? இன்னொரு ஐடியா. உங்க வீடு பார்த்துட்டு போன பொண்ணு நல்ல டைப் கிடையாது, ஒரு மாறு டைப்னு நாம சொல்லிட்டா என்ன? கொன்றுவான் உன்னை. நீயும் ஐடியா. அற்புதமான ஐடியா மச்சான். என்னடா? உன் ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் யாருன்னு உன் வீட்டுக்கு தெரியாது. உனக்கு பதிலா ஒரு வீணா போனவனை புடிச்சு அவனை உன் வீட்டுல சண்டை போட விட்டு உங்க அப்பாக்கு பிபி, சுகரு, ஹார்ட் அட்டாக் எல்லா வியாதியும் வர்ற மாதிரி டார்ச்சர் பண்ணா எக்ஸ்ட்ராடினரி ஐடியா. இப்ப அந்த வீணா போன பையன் எங்க இருக்கான்? யாரா இந்த பையன்? உன்ன மாதிரி இல்லாம புத்திசாலி மாதிரி இருக்கான். இவன் தான் அஸ்வின், என்னோட ஃப்ரெண்ட் பா. நம்ம வீட்டுக்கு வந்ததே இல்லையே. அவன் வீட்டுக்கு அவன் ஒழுங்கா போக மாட்டான், அப்புறம் எப்படி நம்ம வீட்டுக்கு வருவான்? என்னடா? சரி, அப்ப சடனா இங்க எதுக்கு வந்திருக்கான்? சிரிப்ப நிப்பாட்டிட்டு விஷயத்துக்கு வா. ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு கூடி வர அட்வான்ஸ் கொடுத்துட்டு போச்சுலப்பா. அவளோட புருஷன். ஏன்பா தம்பி, உன் பொண்டாட்டி அப்படியே என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கா. என் ஒய்ஃப் நீங்க எப்படி சொல்லலாம்? என் ஒய்ஃப் எங்க, உங்க ஒய்ஃப் எங்க? உன் ஒய்ஃப் இங்க, என் ஒய்ஃப் அங்க. அங்க இருந்தா பெரியாளா? டேய், உன் ஃப்ரெண்ட் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசிட்டு ரெஸ்பெக்ட்ன்ற விஷயம் என் பாடியே கிடையாதுடா. எங்க அப்பா அவ அப்படியே சொல்றேனே. ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியாத உனக்கு எங்க வீட்டை வாடகை கொடுக்க முடியாது. அண்ணா, அந்த அட்வான்ஸ் மூஞ்சில ஏறின. அதுக்கு இல்லடா, இவன் ஒய்ஃப் அப்படியே உங்க அம்மா மாதிரி இருக்காடா. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. என்னடா பெரியவனே? அம்மானா அதப்பா. ஏய், ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற டாய்லெட் மாதிரி கூட இல்ல, இதுக்கு 20,000 ரூபாவா? ஏண்டா 5 ஸ்டார் ஹோட்டல் போல இருக்கிற எங்க வீட்டை ட்ரெயின் டாய்லெட்டோட கம்பேர் பண்றவனா? நீங்க வாடா. டென்ஷன் ஆகாத. ஏண்டா, உன் பொண்டாட்டி வந்து கேட்டதுனால தான் நான் வீடு தரேன்னு சொன்னேன். இல்ல டாய்லெட் பேப்பர் மாதிரி இருக்கிற நீ வந்து கேட்டிருந்தன்னு வை, என் வீடு இல்ல, என் வீட்டு பாத்ரூம் கூட இல்ல, அதுல இருக்கிற கபோர்ட கூட உனக்கு வாடகைக்கு விட்டுருக்க மாட்டேன். டாய்லெட் பேப்பரா? அது மட்டும் இல்லடா, வேகமா ஊதுனன்னு வை, கேட்டுக்கு அந்த பக்கம் போய் விழுந்துருவேன். கெட் அவுட். நான் கெட் அவுட்டா? நீ லாயர் தானே? ஒரு வாட்டி கைய நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டா உன் மேல நான் கேஸ் போடலாம், தெரியும் தானே? ஆகா, சூப்பரா மாட்டினடா. லாயருக்கே லா பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்ட. இப்ப நீ சொன்ன அக்ரிமெண்ட் பிரகாரம் குறைஞ்சது 3 மாசமாவது என் வீட்டுல இருக்கணும். இருக்கேன். இந்த 3 மாசத்துல டார்ச்சர் என்னன்னு உனக்கு காட்டவா? நீ என்கிட்ட காட்ட போற டார்ச்சருக்கு நான் ஷேக் ஹேண்ட் கொடுப்பேன்டா. பார்க்கலாம். வாடா பெரியவனே. டார்ச்சர் உங்களுக்கு இல்ல, எனக்கு தான். மச்சான், ரேபிஸ்ட் டெரரிஸ்ட் கூட இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தர மாட்டாங்கடா. ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ற? வீட்டை வாடகை கொடுறது தடுக்க சொன்னா எங்க அப்பாக்கே லா பாயிண்ட் எடுத்து சொல்றியா? 3 மாசம் என் வீட்லயே நான் வாடகைக்கு இருக்கணும். ஒரு தடவை எங்க அப்பாக்கு மட்டும் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சது, அவருக்கு ஹார்ட் அட்டாக். அதே அவன் அண்ணனுக்கு தெரிஞ்சது, அவன் நேரா வந்து என்னதான் அட்டாக் பண்ணுவான். ஒரு ஐடியா ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த ஜீனியர்ஸ் இப்படி கசாப் கல்ல தொங்க விடுற மாதிரி தொங்க விடுவேன். இத பார், ஒரு அற்புதமான ஐடியா தரேன், முடிஞ்சா அதை பண்ணு. என்னது அது? நீலவேணி, he is my best friend அஸ்வின். ஹாய். நீ கூட ஒரு வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்திருந்தல, அது இவங்க வீடு தான். ஓ, அப்படினா லாயர் சாரோட செகண்ட் சன் நீங்க தானே? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறீங்களா? காமெடி காமெடி காமெடி, இவன் ரொம்ப காமெடி பண்ணுவான். நோ காமெடிடா. ஆனா இது காமெடி இல்ல, ரொம்ப சீரியஸ். சீரியஸா? என்னடா மச்சான் அது? எங்க அப்பா ஒரு கோவக்காரரு, எங்க அண்ணன் ரேபிஸ்ட், எங்க அண்ணி ஒரு சேட்டிஸ்ட், எங்க குடும்பம் ஒரு கோஸ்ட் ஃபேமிலி, நாங்க வேஸ்ட் ஃபேமிலி. எங்க அண்ணன் காலையிலே தண்ணி அடிப்பான், நைட் ஆனா ட்ரக் அடிப்பான். அதுக்கப்புறம் போர் அடிச்சதுன்னா எவ்வளவு லேட் ஆனாலும் பார்க்க மாட்டான், ராத்திரி வந்து உங்க வீட்டு கதவை தட்டுவான். எங்க வீடு பார்க்க தாஜ்மஹால், ஆனா உள்ள மாயமஹால். உங்க ஃபேமிலி இவ்ளோ வொஸ்டா? எனக்கு சத்தியமா தெரியாதுமா. ஒரு நிமிஷம் தனியா வாங்க. தோ வரமா. டேய், செம்ம ஆக்டிங்டா. அர்ஜுன், நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அட்வான்ஸ் தேவையில்ல, அந்த வீடு நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல போறா தானே? அது இல்லடா, மார்னிங் அவங்க ஃபேமிலில இருக்கவங்க அவங்க சின்ன பையனை பத்தி சொன்னாங்க. அப்படி என்ன சொன்னாங்க? அவன் ஒரு வேஸ்ட் ஃபெலோ, பொறுக்கி, இடியட், அப்புறம் வேலை வெட்டிக்கு கூட போகாத வெட்டி முண்டோன்னாங்க. என்ன பத்தி அப்படியா சொன்னாங்க அவங்க? உங்களே இல்லங்க, உங்களோட ஃப்ரெண்ட. என் ஃப்ரெண்ட சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? இந்த வீடு வேண்டாம், கேன்சல். அந்த வீட்ல இருக்க மனுஷங்க கிட்ட நான் பேசியிருக்கேன், அவங்க ரொம்ப நல்லவங்க அர்ஜுன்.
அந்த வீடு ஃபிக்ஸ் ஃபைனல் அவ்வளவுதான். கசாப்பு கடையில ஆடு செத்துருச்சு. இவங்களுக்கு புருஷன் இல்ல, அவங்களுக்கு பையன் இல்ல. என்ன இப்படி ஆயிடுச்சு?